சரி. நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஏஇஎம் அப்டின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஏஇஎம்னா அது ஒண்ணும் பெரிய இது இல்ல. அது ஒரு கன்டென்ட் மேனேஜ்மென்ட் சொல்யூஷன் டூல். கன்டென்ட் மேனேஜ்மென்ட் சொல்யூஷன் டூல் அப்டின்னா வந்து, பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வெப்சைட்ஸ்லயும் ஏகப்பட்ட பேஜஸ் இருக்கும். ஸோ இந்த பேஜஸ வந்து மேன் அ மேனேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அதான் வந்து இந்த கன்டென்ட் மேனேஜ்மென்ட் சொல்யூஷன் டூல் அப்டிங்கிற ஏஇஎம்க்கு அவங்க போறாங்க. ஏஎம்ங்கிறது ஒரு ஜாவா பேஸ்ட் வெப் அப்ளிகேஷன்ஸை உருவாக்குறதுக்கான ஒரு டூல் தான் இந்த ஏஇஎம். ஏஇஎம் வந்து இனிஷியலாக வந்து மேக் பண்ணது டேசிக்யூ சாஃப்ட்வேர்னு ஒரு கம்பெனி. இது 2010 வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. அடோபி வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. அக்வயர் பண்ணோடனே இந்த பேரை வந்து மாற்றிருக்கிறாங்க. அதோட பேர் என்னன்னா அடோபி எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜர் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. சரி, இது என்ன பேர் கொஞ்சம் காரணம் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா, இந்த கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ முன்னெல்லாம் வந்து கம்பெனிஸ் டைரக்ட்டா அப்ரோச் பண்ணி, அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ட வாங்கி பார்க்குறவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து யாரும் வந்து கம்பெனிஸ போய் டைரக்ட்டா விசிட் பண்றதில்ல. ஸோ இந்த கம்பெனிஸோட வெப்சைட்ஸ் போயிட்டு, அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்ஸ பார்க்குறாங்க. ஸோ கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி வந்து இந்த வெப்சைட் மூலியமா தங்களுடைய ப்ராடக்ட் அவங்க வந்து காமிச்சு, மக்கள வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ மேனேஜ் பண்றது தான் நம்ம வந்து ஒரு டூல் போறோம். அந்த டூல் தான் இந்த அடோபி எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஃபையான ஒரு டெஃபினிஷன வந்து இதுக்கு குடுக்குறாங்க. இப்ப நம்ம ஏஎம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஏஎம் பொறுத்தவரைக்கும் வந்து அ ஒரு நம்மளுக்கு வந்து 2 வகையான இன்ஸ்டன்ஸ் குடுப்பாங்க. ஒண்ணுக்கு பேர் வந்து ஆத்தர் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னுக்கு பேர் வந்து பப்ளிஷ் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்தர் இன்ஸ்டன்ஸ்ங்கிறது இந்த நம்மளுக்கு டெவலப்மென்ட்க்கு, அப்புறம் வந்து நம்ம கன்டென்ட்ட எடிட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த யூஸ் பண்ணிட்டு இந்த கன்டென்ட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆனா, இல்ல வந்து லைவ் போச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு வந்து இந்த பப்ளிஷ் இன்ஸ்டன்ஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஏஇஎம் வந்து ஆத்தர் இன்ஸ்டன்ஸ்ல நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களுக்கு நீங்க பை ஏஇஎம் வந்து நீங்க ப்ரொக்யூர் பண்ணீங்க அப்படின்னா வந்து, உங்களுக்கு இந்த ஒரு ஜார் ஃபைல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லைசென்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ் இந்த ஃபைல் இருக்கும். இந்த இதெல்லாம் மத்ததெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ வந்து ஏஇஎம் ரன் ஆகுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஜாவா தேவை. ஸோ அதனால வந்து நம்மளுடைய மிஷின்ல வந்து ஏற்கனவே ஜாவா இருக்காங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். அப்படி இல்லன்னா நம்ம ஜாவாவ வந்து போட்டு வச்சிரணும். இப்போ வந்து என்னுடைய மிஷின்ல ஏற்கனவே ஜாவா இருக்கு. ஸோ ஜாவாங்கிறது வந்து நீங்க எய்தர் வந்து ஜேஆர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஜேடிகே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஜேஆர்இ அப்படி மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுல ஏகப்பட்ட டீபக்கிங் டூல்ஸ் வராது. அதனால தான் நம்ம வந்து ஜேடிகே வந்து நம்ம மிஷின்ல வச்சுக்கிறோம். ஸோ நீங்க ஜேடிகே உள்ள வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய என்விரான்மென்டல் வேரியபிள்ஸ் வந்து நீங்க மாத்தணும். ஸோ அது வந்து நீங்க உங்களுடைய கன்சோல் என்விரான்மென்டல் வேரியபிள் மாடிஃபை பண்ற கன்சோலுக்கு போனீங்கன்னா, அங்க போயிட்டு உங்களுடைய பின்னுக்கு முன்னாடி வரைக்கும் பாத் வந்து ஜாவா அண்டர்ஸ்கோர் ஓம்லயும், அதுக்கப்புறம் பார்ட் வேரியபிள்ல வந்து இந்த பின்னுக்கு வரைக்குமான வேல்யூஸ நீங்க வந்து போட்டுறணும். இப்படி நீங்க போடுறது மூலியமா உங்களுக்கு வந்து ஜேடிகே வந்து உங்க மிஷின்ல வந்து அவைலபிளா இருக்கிற மாரி பார்த்துக்கிறீங்க. ஸோ அத நீங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு போயிருங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு அங்க வந்து ஜாவா ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு நீங்க டைப் அடிச்சீங்க அப்படின்னா, உங்க மெஷின்ல ரன் ஆயிருக்கிற ஜாவா வெர்ஷன் வந்து அது வந்து நம்மளுக்கு சொல்லும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என் மிஷின்ல வந்து 1.8 ரன் ஆயிட்டுருக்கு. சரி, ஓகே. மினிமம் வந்து ஜாவா ரெக்யர்மென்ட் வந்து 1.8. அதுக்கப்புறம் உங்களுடைய ரேம் 4 ஜிபி அண்ட் அபோவ் இருந்துச்சுன்னா, இந்த ஏஇஎம் வந்து ப்ராப்பரா ரன் ஆகும். ஏன்னா ஏஇஎம்ங்கிறது வந்து ஒரு ஹை மெமரி கன்சியூம் பண்ற அப்ளிகேஷன்ஸ். அதனால நீங்க 4 ஜிபிக்கு கீழ வச்சீங்கன்னா, ரொம்ப ஹேங் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால மினிமம் 4 ஜிபி வச்சீங்கன்னா, நீங்க ஸ்மூத்தா வந்து உங்க ஏஇஎம் வந்து உங்க லோக்கல் இன்ஸ்டன்ஸ்ல ரன் பண்ணலாம். இப்ப ஏஇஎம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா, ரொம்ப பெரிய வேலை இல்லைங்க. உங்களுடைய குயிக் ஸ்டார்ட் ஜார் ஃபைல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லைசென்ஸ் ஃபைல் இருக்கும். இந்த குயிக் ஸ்டார்ட் ஜார் ஃபைல வந்து நீங்க இந்த மாரி வந்து மாடிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா, இப்ப நான் ஆத்தர் இன்ஸ்டன்ஸ்ல இந்த போர்ட் நம்பர் 450க்குள்ள ஸ்டார்ட் பண்றதுனால, நான் வந்து என்னுடைய இத இப்படி ரீநேம் பண்ணிக்கணும். ஸோ அ நீங்க இப்படி ரீநேம் பண்றது மூலியமா, உங்களுடைய ஏஎம் வந்து ஆத்தர் இன்ஸ்டன்ஸ்லயும் 4502 போர்ட்லயும் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. யூசுவலா ஆத்தர் இன்ஸ்டன்ஸ்லாம் ஈவன் நம்பர் போர்ட்லயும், பப்ளிஷ் இன்ஸ்டன்ஸ்லாம் ஆட் நம்பர் போர்ட்லயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
இப்போ நான் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறது மூலிமா என்னுடைய ஏஎம் இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ் வந்து இது வந்து இட் வில் டேக் ஒரு 4 மினிட்ஸ் அந்த மாரி எடுக்கும். ஆனால் வந்து சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப இந்த 4 மினிட்ஸுங்கிறது ஒரு 50 செகண்ட்ஸ் அந்த இதுக்குள்ளார வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நான் ஏற்கனவே என்னோட ஏஎம் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இது கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிரும். உங்களோட ஏஎம் இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னொடனே அது தானாக வந்து உங்களுடைய ப்ரௌசரில் வந்து ஏதாவது வந்து டிஃபால்ட் விண்டோ ஏதாவது அவைலபிள் டிஃபால்ட் ப்ரௌசரில் இருக்க ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி இந்த லோக்கலோஸ் 4502 அந்த சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ண ஐ மீன் இந்த டிஸ்பிளே பண்ண பார்க்கும். ஸோ இதை வந்து லைக் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். பை டிஃபால்ட்டாக ஆத்தர் இன்ஸ்டன்ஸில் வந்து இந்த அட்மின் அப்படிங்கிறது தான் கிரெடென்ஷியல். ஸோ இப்போ இது அட்மின் இதுவும் அட்மின் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சைன்இன் கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஏஎம் உடைய டிஸ்பிளே ஸ்க்ரீன் வந்து இதாயிருது. ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் பார்க்குறது இதான் வந்து டிஃபால்ட்டு ஏஎம் உடைய ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன். ஸோ இதில் வந்து 2 முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இது வந்து நேவிகேஷன் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து டூல்ஸ் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேவிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து இந்த சைட்ஸ்ன்றதையும் இந்த அசட்ஸுங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சைட்ஸில் தான் நம்மளுடைய பேஜஸில் நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம கிரியேட் பண்ண பேஜஸ் எல்லாம் வந்து இந்த சைட்ஸில் அவைலபிளாக இருக்கும். இந்த அசட்ஸ் ஃபோல்டரில் வந்து நம்மளுடைய டிஜிட்டல் கண்டென்ட்ஸ், ஏன்னா நம்ம சைட்ஸில் வந்து சும்மா டெக்ஸ்ட் மட்டும் இருக்க போகிறதில்ல, ஏகப்பட்ட டிஜிட்டல் அசட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஜிட்டல் அசட்ஸ்ன்றதை நம்ம என்னத்தை மீன் பண்ணுறோம் அப்படின்னா இமேஜஸ்ஸு, வீடியோஸு, டாக்குமெண்ட்ஸு, பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து நான் மீன் பண்ணுறேன். ஸோ அது வந்து இந்த அசட்ஸ் ஃபோல்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எழுதுகிற கோட் வந்து இந்த டூல்ஸில் போயிட்டு இந்த சிஆர்எக்ஸ்டி லைட் இதுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுடைய ரெபாசிட்டரி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அங்கே தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கோடு நம்மளுடைய கண்டென்ட்லாம் பேக் எண்டில் எப்படி ஸ்டோர் ஆகுது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இந்த சிஆர்எக்ஸ்டி லைட்டில் இருக்கும். ஸோ இதை பற்றி இவ்வளோ தாங்க இன்ட்ரடக்ஷன். போகிற மற்ற கிளாஸில் வந்து போக போக பார்க்கலாம். தேங்க்ஸ்.